갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 Hi, hello, வணக்கம். Welcome back to Lakshmi Kitchen Recipe. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ரெசிபி. அது எதை வச்சு நம்ம செய்ய போறோம்னா பிரானை வச்சு செய்ய போறோம். இப்போ நார்மலா எல்லாரும் சிக்கனை வச்சு சிந்தாமணி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி ஸ்டைல்ல தான் இப்போ பிரான் சிந்தாமணி செய்ய போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். ரொம்ப டைமே தேவையில்ல. கொஞ்சோண்டு பிரான் மட்டும் இருந்தா போதும். அதை ரொம்ப சூப்பரா செஞ்சு சாப்பிடலாம். செம்ம காம்பினேஷன் ரசம் சாம்பார் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முந்தி என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மண் சட்டி வச்சிருக்கோம். இப்போ நார்மலாவே நான்வெஜ் வந்து மண் சட்டியில செய்து பாருங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம மண் சட்டி வச்சு நம்ம எறா சிந்தாமணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஹீட் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்க, நான் இதுல ஒரு 10 பூண்டு பல் நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். மிளகாய் எடுத்திருக்கேன். இது பாருங்க வரமிளகா. இது நான் இதுல உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ சிந்தாமணிக்கு அப்படிதான் போட்டு செய்வாங்க. விதையெல்லாம் எடுத்துருவாங்க. கொஞ்சமா கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணிருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு எல்லாம் வதங்கிருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம கீரி வச்ச இந்த காஞ்ச மிளகாய். பாருங்க, மிளகால இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு நான் ஒரு 10 மிளகாய் கட் பண்ணிருக்கேன். நம்ம வேற எதுவும் சேர்க்க போறது இல்லை. இந்த மிளகாய் மட்டும் தான் காரத்துக்கு. கொஞ்ச நேரம் எண்ணெயில இதெல்லாம் வதங்கட்டும். நம்ம அது வரையும் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, நான் ஒரு 1/2 கிலோ எறா வாங்கி நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பிரானை இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம பிரானை சேர்த்துக்கலாம். ரெண்டே நிமிஷம் டிஷ் தான் இது. ஆனா ரொம்ப சூப்பரான டிஷ். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம தண்ணியில எதுவுமே ஊத்தல. அந்த எறால இருந்த தண்ணியில எறாவும் வெந்துருச்சு. நம்ம போட்ட வெங்காயம், மிளகாய், இதெல்லாம் மிளகாலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா மிளகு பொடி மட்டும் நான் இடிச்சு வச்சிருக்கேன். இது மட்டும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். இதுல இந்த மிளகோட பிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, நம்ம மிளகுத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம். ரொம்ப சூப்பரா நம்ம ரெடி பண்ண பிரான் சிந்தாமணி செம்மையா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வேற பிளேட்டுக்கு இப்ப மாத்திக்கலாம். ஓகே, நம்ம ரெடி பண்ண பிரான் சிந்தாமணி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க நார்மலா எல்லா சாதத்துக்குடைய இது சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்ல நீங்க போர் அடிக்கும் போது ஸ்நாக்ஸா கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் கொஞ்சமா சாப்பிட்டு காமிக்கிறேன். அது குட்டி எறாங்கிறதுனால அதுல அந்த காஞ்ச மிளகாய் ஃபிளேவர் செம்மையா இறங்கிருக்கு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும்
சிக்கன் சிந்தாமணி மாதிரி எறா சிந்தாமணி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி. சிந்தாமணி ரொம்ப நல்லா இருக்கு.